பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. புலவர் ராமலிங்கம் அவருடைய தலைமையிலே இன்றைய தினம் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இங்கே பேசவிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாகவும் கல்யாண நகர் அசோசியேஷன் சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய தலைவர் டாக்டர் எஸ்.எம். ஸ்ரீனிவாசன் அவர்கள் புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு சேகரன் அவர்கள் தேங்க்யூ. என்ன திகிரினாலும் பேச்சை கட்டும் மரியாதை நல்ல பலமான கரவொலி கொடுங்க. இதுதாங்க என்கரேஜ்மெண்ட்டே இதுதாங்க. இதெல்லாம் காசு பணத்துக்காக யாருமே வரல. உங்களுடைய பொருளாளர் சால்வி எனக்கு கௌரவிக்கின்றார். சால்வி எனக்கு கௌரவிக்கின்றார். கல்யாண நகர் அசோசியேஷன் சார்பாக நடைபெறுகிற தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பட்டிமன்றத்திற்கென்று ஒரு வாய்ப்பளித்து நாங்களெல்லாம் இந்த அரங்கத்திற்குள் வந்து பேசுவதற்கு உயரிய வாய்ப்பை அளித்த இந்த அற்புதமான திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஏன்னா பேர் அமையிறது பகவான் கொடுத்தது. ஏன்னா அது சாதாரணமானதில்லை. ஒரு சக்தி வாய்ந்த பெயராக எங்கே போய் பேசிட்டு வந்தீங்கன்னா கல்யாண நகரில் பேசிட்டு வந்தோன்னா கேட்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், சொல்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கிறேன் வந்துருங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை பலமான ஒரு தலைப்பை எவ்வளோ தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற அந்த மகானுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஒரு படம், அதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. தலைப்பு வைக்கணும். தலைப்பு வைக்கிற போது ப்ரொடியூசர்லாம் எல்லாம் சேர்ந்து டைரக்டர்லாம் சேர்ந்து வச்சுட்டாங்க. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு வச்சுட்டாங்க. ஆனால் ராத்திரி பூரா தூங்கலையாம் எம்ஜிஆர். காலையில் வந்து 10 மணிக்கு மேலே எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னால் டைட்டில் நல்லா இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஜனங்க வெளியில் வருவாங்க, செகண்ட் ஷோவுக்கு போவான். சில பேர் படத்துக்கு பேர் தெரியாமல் தான் வருவான். நிறைய பேர் அப்படி வரும்போது என்ன படம் நல்லா இருந்ததாப்பா, என்ன படம் பார்த்துட்டு வந்தேன், நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னா அது எதிர்மறை சிந்தனையாக தெரியுது. அதனால் அதை நேர்மறை சிந்தனைக்கு மாற்றினா நல்லாயிருக்கும்னார். அப்போ என்ன படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நல்லவன் வாழ்வான். என்ன படம் பார்த்தீங்க? நல்லவன் வாழ்வான்பா அப்படின்னா அவனுக்கு ஒரு தெம்பு, மகிழ்ச்சி. அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு அதில் வருது. அதனால் வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது பலவீனம். கல்யாண நகர் என்ற அற்புதமான திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த அசோசியேஷனுடைய வணக்கத்திற்குரிய தலைவர் மூத்த பெருமகனார் மருத்துவர் ஐயா, 94 வயது இளைஞர். உண்மைங்க, ஒரு மனிதன் ஆயுள் நீட்டித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய மனம் ஆரோக்கியத்தில் பயணப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னார் திருமூலர். தன்னைத்தான் அறியன் தனக்கு ஒரு கேடில்லைன்னார் அவர் தான். அதனால் நல்ல மனவளம் நிறைந்தவராக அந்த மாமனிதர் திகழ்வதனால்தான் 94 அகவையிலும் சிறப்பாக நடக்கிறார். அவருக்கு 100ஆண்டு விழாவை இதே அமைப்பில் நம்ம கொண்டாடுவோம். அவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து செயலாளர் ஐயா பார்த்தசாரதி அவர்கள் உண்மையிலேயே எப்படி ஒரு ரதத்தை செலுத்துவதற்கு பார்த்தசாரதி தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாரோ, இந்த அசோசியேஷனை நடத்துவதற்கு ஒரு சரியான பார்த்தசாரதி நமக்கு வாய்த்திருக்கிறார் என்பது தான் எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. எல்லாருமே அவரை பற்றி பாராட்டி சொல்கிறாங்க. ஏன்னா தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறார். ஏவியது முடிக்கும் இலக்குவன் இளையவன் போலன்னு கம்பனில் ஒரு வரி வரும். ராமபிரான் எதை நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றிட்டு வந்து நிற்பாரான் இலக்குவன். ஏவியது முடிக்கும் இளையவன் போல அப்படின்னு ஒரு ஓமை தொடரே போடுவார் கம்பர். அப்படி ராம லட்சுமணராக தலைவரும் செயலாளரும் திகழ்ந்து இந்த
அசோசியேஷன் மிகப்பெரிய வலிமை சேர்த்து கொண்டிருக்கிற அழகை பார்த்தசாரதி அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். மாதம் பல்வேறு வகையான நற்செயல்கள் இந்த அமைப்பின் மூலமாக நடத்தப்படுகிறது. ஒரு மனிதநேய சிந்தனையோட. ரெண்டாவது, இங்கே வருகிற பணம் அத்தனையும் பொதுமக்களுக்காகவே செலவழிக்கப்படுகிற ஒரு சிறப்பை உண்மையிலேயே நாடெங்கிலும் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய நல்ல செய்தி அது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஊடகத்தில் சொல்லணும். இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது, இங்கெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க, பல ஆண்டுகளாக தொடர்ந்து பண்ணுறாங்க. ஏன்னா தவறான செய்திகளை விளம்பரம் செய்து டிஆர்பி ரேட்டை ஏற்றுக்கிறத விட நல்ல செய்தியை சொல்லி டிஆர்பி குறைஞ்சாலும் பரவாயில்லைங்கிறது எவ்வளவு அருமையான ஒரு செயல்பாடுகள். உண்மையிலேயே அனைவரையுமே நான் வணங்குகிறேன். மற்றும் அமைப்பாளர்கள் அனைவரையும் அந்த ஒற்றுமையை காப்பாற்றி உயரிய செயல்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அஸ்திவாரங்களாக இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை குழுவினரோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெண்கள் குலத்தின் திலகமாக விளங்கக்கூடிய திருமதி ரேவதி சங்கரன் அவர்களை நாங்கள் வணங்கி மகிழ்வதிலே பெருமை அடைகிறேன். எவ்வளோ அவங்க வந்தாங்களாக ஒரு கலகலப்பு, ஒரு நல்ல செய்திகள் இல்லைங்களா. சில பேருக்கு ஈர்ப்பு உண்டு, எல்லாருக்கும் அது அமையாது. ஒரு சிலருக்கு அந்த ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு நிறைந்து இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுடைய பாதங்களை வணங்கி மகிழ்ந்து, செயலாளர் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய கார்த்திக் பைனாட்ஸினுடைய செயலாளர் ஐயா திருவாளர் ஸ்ரீமான் ராஜகோபாலன் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்று வணக்கம் செலுத்தி அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து, மயிலாப்பூர் ஆர்ட்ஸ் அகாடமியினுடைய ஐயா வணக்கத்துக்குரிய பார்த்தசாரதி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து, அனைவருக்கும் இங்கே அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக அன்பான வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாள், பொன்னாள். ஏன்னா எல்லா சபையிலையும் எல்லாருமே பேசிடலாம். 5000 பேர் 1000 பேர் இருந்த சபையிலும் நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் அறிஞர்கள், நல்ல மனம் படைத்த மேதாவிகள் இருக்கிற ஒரு சபையில் இன்றைக்கு பேசுகிற வாய்ப்பு இறைவன் தந்த மிகப்பெரிய கொடை. இப்போ நீங்கள் 2 வாரத்துக்கு முந்தைய நீங்கள் பார்த்த அந்த கல்யாண மாலையில் பார்த்துருப்பீங்க. அமெரிக்காவில் ஹூஸ்டனில் சமீபத்தில் நாம் பேசின பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது. இப்போ அட்லாண்டாவில் நான் பேசுகிற பேச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர இருக்குது. அங்கே செல்லுகிற இடங்களிலெல்லாம், அதாவது இந்த தமிழினுடைய சுவையை உணர்ந்து ரசித்து பாராட்டுகிற பெருமக்களை நாங்கள் அங்கே சந்தித்து வருகிறோம். அதற்கு மேலான சபையை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லாமே மூத்த பெருமக்கள், எல்லாருமே வணக்கத்திற்கு உரியவர்கள். ஐயா சொன்ன மாதிரி நம்ம செயலாளர் சொன்னார் இல்லைங்களா, செல்ஃபோனை பற்றி சொன்னார் இல்லை. இது ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகிற மாதிரியே நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்களாக கருதுகிறோம். 6 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்படுகிறார். ஒருத்தர் எழுந்து போனாலே எங்களுக்கு 6 தொகுதி போயிட்டு தான் வருந்துவோம். அதனால் எங்கள் பட்டிமன்றம் எங்கள் பேச்சில் ஜெயிக்காது, உங்களால் தான் அது வெற்றி பெறும். நாங்கள் வெற்றி பெறுவது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு. அவ்வளோதான். இந்த நம்ம கல்யாண நகர் அசோசியேஷனில் எவ்வளவு நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கிறாங்கன்றது பேசுறதுக்கு முன்னாடியே பொன்னாடை போத்திட்டாங்க பார்த்தீங்களா. அது எவ்வளோ எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தானே அது. எப்படியும் நல்லா பேசுவானுங்க, கொடுத்துருவோம். அன்பானவர்களே, இது ஒரு ஆரோக்கியமான தலைப்பு, நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த தலைப்பு. விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. அது ரெண்டுமே உயரிய ஆன்மீக பண்புகள். அது திருக்கோயில் வழிபாட்டிலும் கிடைக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலிருந்தும் கிடைக்கிறது. அதனால்தான் தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பொன்மொழிகளை உலகத்திற்கு வழங்கிய மண்ணிலே நாம் பிறந்திருக்கிறோம். உலக நாடுகளில் அனைத்திலுமே ஒரு 2 நாட்டுக்கு தான் நாம் போகலை.
ஆனால் அனைத்து நாடுகளிலும் சுற்றுப்பயணம் செய்து முடிக்கிற போது என் பாரத தேசத்தை பற்றிய ஒரு பெருமிதம், என் பாரதி வழியில் எனக்கு மேலோங்கி நிற்கும். மண்ணில் எப்போ இறங்குவோன்னு நினைப்பேன். ஏன்னா அவன் தான் பாடினான் பாரதி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது. பாரம்பரியம் மிக்க வாழ்க்கையை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த வளமான பூமி இந்த பூமி. நலமான பெரியவர்கள் வழிகாட்டுகிற பெருமை பெற்ற புண்ணிய பூமி. அதனால்தான் பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதேர் என்று சொன்னார். எந்த நாட்டிலையும் இல்லாது நம்ம நாட்டில் தான் சார் வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி வாழ்கிற வைபவங்கள் இங்கே தான் இருக்கு. எந்த நாட்டிலையுமே கிடையாது. 60ஆம் கல்யாணம், 70வது பேமரத சாந்தி, 80வது கனகாபிஷேகம், 100ஆண்டு விழான்னு வாழ்க்கையை கொண்டாடி 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 உண்மையிலேயே நாம் எல்லாம் பெருமைப்படணும். உனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நான் போகிற இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறது, இன்னைய ஜென்ரேஷனுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல மறந்துட்டோம். எதை படித்தா எவ்வளோ பணம் வரும்னு சொல்லி கொடுக்குறோமே தவிர, எப்படி வாழ்ந்தால் எவ்வளவு உயரலாம்னு வாழ்க்கையை இனிமேல் நாமும் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தலைப்பை செய்யலாம்னு என்னுடைய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய ஹியூமர் கிளப் செக்ரட்டரி ஒரு அற்புதமான நிகழ்வை, தமிழ்நாட்டுக்கே ஒரு வழிகாட்டுகிற எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை மன்றத்தை தொய்வில்லாமல் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சேகரன் அவர்கள் தான் இந்த தலைப்பையே எங்களுக்கு கொடுத்தார். இந்த தலைப்பிலே நாம் பேசலாம் அப்படின்னு அவர் ஆண்களே என்ற அணியிலே பேசுவதற்கு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு, அதில் என்னென்னா ரொம்ப தைரியமான பிள்ளைவர். ஆண்களேன்னு பேசுறதுக்கு அவருடைய துணைவியார் எதிரில் உட்கார வச்சுட்டு பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை? அதனால தான் நான் எங்கேயுமே ஆட்சியம் போகிறதில்லை. நாம் தனியாக போனால் தான் கொஞ்சம் சுதந்திரமாக பேசலாம். பக்கத்தில் இருக்கிறவர் சதாசிவம், ஆற்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற திமிரி என்ற ஊரிலிருந்து வந்திருக்கிறார். நல்லா இசையோடு பாடக்கூடியவர், பழைய பாடல்களை காப்பாற்றி வர்றவர். ஏன் அவர் இங்கே அழைச்சோம்னா, உலகத்தையே அவர் இன்றைக்கும், அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி மறைந்த பிறகும் சரி, ஒரு நாளைக்கும் அவருடைய குரலை கேட்காத நாளே இல்லை என்று பாடலுக்கு சொந்தம் கொண்டாடிய டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் வாழ்ந்த தெருவிலே நாம் இருக்கிறோம், பகுதியில் இருக்கிறோன்றது பெரிய பெருமை. ஒரு பக்தி பரவசமாக பாடுவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்த, உலகத்துக்கு கற்பித்து கொடுத்த சீர்காழி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் நடமாடிய பூமி. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வணங்குகிற இதய தெய்வம் ஐயா, 1971 பாண்டிச்சேரியில் நடந்த முதல் பட்டிமன்றம் எனக்கு பகவான் எங்கே கொடுத்தாரு தெரியுமா? வாக்கீச கலாநிதி கீவாஜா அவர்கள் தலைமையில் பேசுகிற பாக்கியத்தை நான் பெற்றவன். விளையாட்டுக்கு இல்லை, வேடிக்கை, உண்மையானது நிகழ்ச்சி. அப்போ கவர்னர் ஜாட்டின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் தான் இந்த விழாவை தொடங்கி வச்சார் பாண்டிச்சேரியில். அப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மயிலம் தமிழ் கல்லூரியில், 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஒரு அணிக்கு தாம்பரம் கிறித்தவ கல்லூரி பேராசிரியர் தி ராஜகோபாலன் ஒரு அணிக்கு தலைவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரி இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் ஒரு அணிக்கு தலைவர். குமரி அனந்தன் அவர்கள் எழுந்து வருகிற போது, அவருடைய வேகத்தில் வீசி நடக்கிற போது அவருடைய விரல் பட்டு ஒரு பொத்தான் அறுத்து போச்சு. பார்த்துட்ட உடனே இப்படி சட்டையில் பொத்தான் இல்லாமல் போய் நிற்கிறமே மேடையில் நினச்சி முன்வரிசையில் இருக்கிறவங்களை பார்த்து அவர் கேட்டார், யாராவது பின் கொடுங்கோ பின் கொடுங்கோன்னார். வாக்கீச கலாநிதி அவர்கள் கேட்டார், குமரியனந்தன் பின் வாங்கலாமான்னு கேட்டார். என்ன அர்த்தம் பாருங்க, குமரியனந்தன் பின் வாங்கலாமா? அப்பதான் வாதத்தை தொடங்க வராரு அவரு. உடனே அவர் பாருங்க, கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன். என்னங்க இது? எப்படிப்பட்ட இதயத்தையும் நெகிழ வைக்கக்கூடிய அந்த சொல்லுக்கும் சமயோசித ஞானத்துக்கும் சொந்தம் கொண்டாடுகிறவர் தான் வாகீச கலாநிதி அவர்கள். அவர்தான் சார் இந்த மேடை உலகத்திலேயே நயம்பட பேசுவது எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்த ஆசான், தமிழ்நாட்டுக்கே ஆசான் அவர் தான். ஒரு விழா மேடையில் நான் பார்க்குறேன், வந்தவர் ஆளாளுக்கு விழா குழுவினரில் ஒரு பெரிய பையில எல்லாம் போட்டு பழம் பூ எல்லாம் போட்டு கொடுத்து வச்சாங்க. அவர் மைக்கில் சொன்னார், நான் வரும்போது தனியாக வந்தேன், போகும்போது என்னை பையனாக அனுப்பிட்டீங்கன்னாரு. பையோடு அனுப்புனதுனால பையனாக அனுப்பிட்டீங்கன்னார். என்ன அழகு, எவ்வளவு இலக்கிய வளம். ஒரு முறை குமரி அனந்தன் அவர்கள் ஐயா வாக்கீச கலாநிதிக்கு முன்னாடி பேசிட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு முழக்கம் முழங்கிட்டு உக்காந்தார்.
அதுக்கு அடுத்த ஆரவாரம் பண்ணதுங்க கூட்டம். அடுத்து பேச வேண்டியவர் வாக்கிய கலாநிதி அவர்கள். பேசுவதற்கு அவர் வந்த உடனே அந்த சலசலப்பிலிருந்து ஆரவாரத்திலிருந்து கூட்டத்தை தன் பக்கம் ஈர்க்கணும் இல்லையா? ஈர்த்த பிறகுதான் எடுத்துரைக்கிற செய்திகள் அவர்களுக்கு போய் சேரும் என்பதுதான் ஒரு நியதி என்றால், அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்படியே பார்த்தார், ஒரு பார்வை, குமரேனந்தன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னார் மைக்கிலேயே. அவர் எழுந்து நின்று, ஐயா நான் வண்ணாரப்பேட்டையிலிருந்து வந்தேன்னார். அதான் வெளுத்து வாங்கிட்டீங்க. என்னங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வை நினைச்சு பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய வளத்தை அவங்கெல்லாம் எப்போ பேசுவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு பெருமை. அவர்கள் நடமாடிய இந்த இடத்துல நாங்கள் பேசுவது என்பது நாங்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம். அதனால் அவர் திமிரி சதாசிவம் அவர்கள் இங்கே நல்ல பாடக்கூடிய பெருமை பெற்றவர். அவருக்கு ஒரு பாரம்பரிய பெருமையும் இருக்கு. அவங்க அருள்முருக கிருபானந்த வாரியாருடைய குடும்பத்திலே வரக்கூடிய ஒரு பெருமையை பெற்றவர். அந்த சாயல் இருக்கிறதுனால அவர் பாடுகிற ஒரு திறமையும் பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற மறுபிறகு பெரிய பெரிய பட்டிமன்றங்களுக்கு நான் அவரை அழைச்சிக்கிட்டு போவேன். தேவாரம் திருவாசகம் நிறைய பாடுவார். அப்படி இந்த 2 பேரும் ஆண்களே என்று பேசுவதற்கு வந்திருக்காங்க. இங்கே தாய்மார்கள் இருக்காங்க, ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நடுநிலையாளர்களாக நீங்கள் இருக்கிறதுனால 2 பேருக்குமே கைத்தட்டுங்க. எந்த கருத்து சிறப்பாக இருந்தால் கைத்தட்டுங்க. ஹியூமர் வந்தால் உடனே சிரிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அடுத்த ஹியூமர் வராது. ஹியூமருக்கு அழகே என்னென்னா கேட்ட உடனே சிரிச்சிடணும். உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தொல்காப்பியரே உலகத்துக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு இலக்கணம் எழுதும்போது சொன்னார். எதை வச்சாருங்க? எண்பான் சுவையில் முதல் சுவையே நகையே அழுகை, அடுத்தது அழுகையை வச்சார். நகையே அழுகை, இழிவரல் மருட்கை, அச்சம் பெருமிதம், வெகுளி உவகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்ப. 9வது சுவைதான் சமநிலை. அந்த சமநிலை என்பதைத்தான் இந்த பிரபஞ்சத்துக்கே நிரூபித்து காட்டியவர், செயல்படுத்தி காட்டியவர் எல்லாம் அல்ல ஸ்ரீராமபிரான் தான் சமநிலையிலே இருந்து சாதித்தார். ஏன்னா சொத்து கிடைத்த போதும் மகிழாமல், சொத்து இல்லை என்று வனவாசம் பெற்ற போதும் அது எகழாமல், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்த்த சமநிலை என்ற ஒரு 9வது சுவையை உலகத்திற்கு உணர்த்தியவர் தான் ராமாவதாரத்திலே வருகின்ற அற்புதமான பெருமைக்குரிய நிகழ்வு. அதனால் அந்த சுவைகளில் நகைச்சுவையோடு அவங்க பேசுகிற போது, இந்த அணியில் பெண்களேன்னு பேசுகிறதுக்கு 2 இந்த காலத்தை இந்த நூற்றாண்டில் சார்ந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்திருக்காங்க. அதில் நம்முடைய ஜெயஸ்ரீ, அவங்க படித்த படிப்பு MBA. அவங்க தனியாகவே ஒரு சின்ன மினி தொழில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தும் 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடின்னு பாரதி பாடிய அந்த பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள். நல்ல அற்புதமான பண்பான பிள்ளை. அதே அணியிலே பேசுவதற்கு இப்போ ஒரு வங்கியிலே, தனியார் வங்கியிலே பணியாற்றி இருந்தவங்க இப்போ வேறு ஒரு நிறுவனத்துக்கு தாவி இருக்கிறாங்க. அவங்க தாமரைக்கொடின்னு பேர், திருவொற்றியூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. படிக்கிற காலத்திலேயே அதிகமாக பேசக்கூடியவர்கள். அவர் சிறப்பான வாதங்களை மறுக்கக்கூடியவர்கள், நிறுத்தக்கூடியவர்கள். இந்த 4 பேரும் பேசுவதற்கு தயாராகிட்டாங்க. இந்த நம்முடைய அவையும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே இருந்து எங்களுக்கு பெருமைப்படுத்தணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிட்டு, ஏன்னா வாழ்க்கையில் நான் இந்த தலைப்புக்கு நான் முதல்ல போகலை. இதுவா அதுவான்னு ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற போது எதையும் சாராமல் முன்னுரையில் பேசுவது தான் தர்மம் என்பதனாலே எந்த இடத்திலையும் நாம் இன்னும் கூட என்னுடைய பணிவான வேண்டுகோள், மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளுகிற பெருமிதத்தை பகவான் கொடுத்திருக்கிறார். எந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. இப்படி தான் நான் ஒரு கூட்டத்தில் சொன்னதும் ஒரு பையன் எழுந்து கேட்டாங்க. சில பிள்ளைகள் நிறைய இருக்கான் இந்த காலத்து நூற்றாண்டில். ஒரு ஊரில் ராமாயணம் சொல்ல போனாங்க. ஒரு பையன் தாவி தாவி ஓடுது, குறுக்க நெடுக்க ஓடுது. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ராமாயணம் நடக்கிற இடத்துல அனுமார் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். அந்த பையன் எவ்வளோ பிரில்லியன்ட்டு நின்று சொல்கிறான். எங்கள் ஊரில் மட்டும் அனுமாரே வந்து ராமாயணம் சொல்வாருன்னா. அதுக்கு பிறகு 10 நாள் உபன்யாசத்தில் 8 நாள் அவன் பக்கமே நான் திரும்பி பார்க்கல. எவ்வளவு பிரில்லியண்ட்டான பிள்ளைகளாக இருக்க. நீங்கள் அறிவை ரசிக்கணும் சார்.
அறிவையும் ரசிக்கணும், அறியாமையும் ரசிக்கணும், எல்லாத்தையும் ரசிக்கணும். அந்த ரசனை என்பதை பகவான் ஆண்டவன் நமக்கு தானே கொடுத்துருக்கிறான். அதில் அந்த பையன் கேட்டான், ஏன் சார் கிளிக்கு நம்ம சொல்லி கொடுத்தா சொல்லுதே, கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்பா வெல்கம் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, வணக்கம் சொல்லுன்னு கிளிக்கு நாம் சொல்லி கொடுக்கலாம். அதை திருப்பி சொல்லுமே தவிர அந்த கிளி இன்னொரு கிளிக்கு அதை கற்றுக் கொடுக்காது இல்லையா? அதான உண்மை, நிதர்சன உண்மை. அதுதான் கற்றுக்கும், ஆனால் இன்னொன்று கற்றுக் கொடுக்காது. ஆனால் தான் கற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கிற பெருமிதம் மனிதர்களுக்கு மட்டுமே கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். அதனால்தான் திருவள்ளுவர் அழகா சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எப்படி வாழணும்னு சொன்னார். ஐயா எனக்கு ரொம்ப முடியல, படிக்க முடியல, பரவாயில்ல, கற்றிலனாயினும் கேட்க, படிக்காட்டாலும் பரவாயில்ல, காதார கேளு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். என்ன அழகா சொன்னாருங்க. படிப்பது, கேட்பது, பார்ப்பது. இப்ப எல்லாமே உலகம் பார்ப்பதில் பயணம் பண்ணுது. இந்த செல்போனை உள்ளங்கையில் வச்சிருந்தா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சாதான் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். உண்மைங்க. இது பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி. இப்போ எல்லாமே பார்க்குறான், வேற எதுவும் இல்லை. யாரை பார்த்தாலும் அதுதான் பார்த்து. ஹாஸ்பிட்டலில் லேபர் வார்டில் அட்மிட் ஆகி ஒரு அம்மாவுக்கு டெலிவரி ஆகிட்டுது. மூச்சை தெளிந்து லெஃப்ட்லையும் ரைட்லையும் பெட்டில் தடவுது. நர்ஸு சொல்லுது, குழந்தை என் கையில் இருக்குதுமான்னு. என் செல்லை தேடுறேன்னு சொல்லு. பிள்ளையை தேட வேண்டிய காலத்தில் செல்லை தேட வேண்டிய காலமாக மாறிச்சு. பார்த்தீங்களா? உண்மையிலே இந்த செல்போன் பண்ணுற கூத்து இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதனால்தான் அன்புக்குரியவர்களை உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். செல்லும் அவசியமான கருவி தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் கியூவில் நின்று வரிசையில் நின்று பல மைல் நடந்து போய் பிசிஓவில் பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கையில் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறான். எவ்வளோ கால மாற்றங்கள் வந்துருக்குது பார்த்தீங்களா? அதை கூட எனக்கு ஒரு எஜுகேஷனில் ஒரு 350 லாங்குவேஜ் டீச்சர்ஸ் ஆங்கிலத்தை பேசுறதுக்கு நான் போய் பேச போயிருந்தேன். ராஜீவ்காந்தி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீபெரும்புதூரில், அங்கே போய் பேச போனேங்க. அங்கே ஒரு 1.5 மணி நேரம் அவங்களுக்கு பேசி முடிச்சுட்டு அந்த டிஐ என்ன பண்ணார், என்னை கூட்டி போய் நல்லா லஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்த உடனே ஒரு ரூமுக்கு கூட்டும் போய், சார் இங்கேயே தங்குங்க நீங்கன்னு. நான் சரின்னு சொல்லலான்னு வாய் எடுத்தேன். அதுக்குள்ளே அடுத்த வார்த்தை சொன்னார், மன்மோகன் சிங் வந்து இங்கே தான் தங்கினாருன்னார். அவர் அப்போ தான் போய் சேர்ந்தார். நீ இங்கே தங்குன்னா அது என்ன மனசு வருமா? ஐயா நான் தங்குற நோக்கத்தில் வரல, நான் உடனே புறப்படுறேன். எதையும் எளிமையாக எடுத்துக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது வலிமையாக நம்ம பார்க்க வேண்டாம். யதார்த்தமாக சில வாதங்கள் வரும். திருநள்ளாறில் நான் உண்மை நடந்ததுதான் சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். திருநள்ளாறில் போய் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டிச்சேரி அரசாங்கத்தினால் அறநிலைத்துறையினால் அழைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமான பட்டிமன்றத்துக்கு நான் தான் தலைவராக இருந்தேன். எல்லாரும் பேச்சாளர்கள்லாம் எல்லாம் ஏறி மேலே மேடையில் உட்காந்துட்டாங்க. நான் படியில் ஏறும்போது ஒரு அம்மா ஓடி வந்து, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். எனக்கு இந்த நாள் பொன்னான நாள். காலையில் சனி பகவானை பார்த்தா, சாயந்தரம் உங்களை பார்க்குறேன். என் கூட என் மனைவியும் வந்தால் கேட்கறது. இதை கேட்டுட்டு அவள் வாழ்நாள்லேயே அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை எப்பயும் அவளுக்கு வந்தது கிடையாது. அதனால் யதார்த்தமாக நிகழக்கூடிய நிகழ்வுகளை, நம்முடைய நினைவு அலைகளை அதில் கலக்க வைத்தோம்னா அது ஒரு மகிழ்ச்சி சார். அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எப்படி வரும்னு கேட்டால், மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? இருப்பதை பார்க்கிற மனிதன்தான் மகிழ்ச்சி அடைகிறான். இல்லாததை பற்றியே நினைக்கிறவன் மகிழ்ச்சி இழந்து விடுகிறான். அதனால்தான் நான் வணங்குகிற பிரபஞ்சத்தினுடைய மகா குருவாக திகழ்ந்து இன்றைக்கும் ஆன்மஸ்வரூபத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற காஞ்சி மகா பெரியவர் இந்த பிரபஞ்சத்துக்கு தெய்வத்தின் குரல் மூலமாக சொன்ன வாசகம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் எழுதப்பட வேண்டிய வாசகம். இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துங்கள். இதை விட ஒரு பொன்னான ஒரு பொன்மொழி உலகத்திலே கிடையாது. அதனால வாழ்க்கை என்பது மகிழக்கூடியது, வாழ்க்கையை கொண்டாட வேண்டியது. எல்லா விஷயங்களும், ஏன்னா நம்ம உலக நாடுகள்லேருந்து வேறுபட்டு இருக்கிறோம்னா இந்த வாழ்க்கை முறையில் தான் வேறுபட்டு இருக்கிறோம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அண்ணன் அண்ணின் உறவுகளோடு கலந்து, நண்பர்களோடு கலந்து உரையாடுகிற போது வருகிற அத்தனை வார்த்தைகளும் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை உருவாக்க. சார் நீங்கள் தாக்கினா கூட தாக்கிறத கூட மேன்மையாக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டா
தாக்கிறவன் தோற்பானே தவிர நாம் ஜெயிப்போம். அதுதான் என்ன தென்கட்சி சுவாமிநாதன் எடுத்து ஐயா ஒருத்தர் கற்றுக்கொண்ட நாம் பாடம் அது. அவர் என் எதிரியே எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, ஆனாலும் அது புன்னகையினால் அது ஜெயிச்சிருக்கிறார். நிறைய விஷயங்கள் சார். போன ஒரு 6 மாதத்துக்கு முந்தி கும்பகோணம் போய் இந்த ரோட்டரி மீட்டிங் பேசுறதுக்காக அங்கே போன போது சரி டைம் இருக்குது, கும்பேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போகலான்னு வாங்கி போனால் அவன் எல்லாத்தையும் கொடுத்தான், வெத்தலை பாக்கு கொடுக்கல. ஏன் தம்பி இல்லையா? இல்லை சார் தீர்ந்து போச்சு, 3வது பெட்டி கடையில் போய் கேளுங்க. அங்கே போய் 5 ரூபா நோட்டை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுப்பான்னு அவன் 2 வெத்தலையும் 2 பாக்கும் வச்சான். ஏன் தம்பி கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டுருந்தீன்னா இந்த கடையை நான் வைக்கிறேன்னா. அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போட்டது. தம்பி நீ யாருன்னு. குரோம்பேட்டையில் உங்கள்கிட்ட தான் படித்தேன்னா. குரோம்பேட்டையிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் பின்னாடியே வரான் பாருங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் எங்கேயுமே சார் எல்லா இடங்களிலும் மகிழ கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கையில் நமக்கு இன்னொன்றுங்க உங்களுக்கு சொல்ல தெரியாதில்லை, உலகத்தில் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க, பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. எதிரியை விட மோசமானது உலகத்தில் ஒன்று இருக்குது, அதுதான் எதிர்மறை சிந்தனை. எதிரியை விட மோசமானது சார் எதிர்மறை சிந்தனை. அது நமக்கு வரவே கூடாது. பாசிட்டிவ் எண்ணங்கள் எப்பொழுதும் நடக்கும் அப்படின்னு சொல்றவங்களோடு தான் நம்ம பழகணும். நடக்கும், இது முயற்சி பண்ணுங்க, முடியும் அப்படின்ற வார்த்தை தான் நம்முடைய தமிழில் நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மொழி. அதை வச்சுக்கிட்டு நாம் வாழ்க்கையில் நிறைய பல சிக்கல்கள் வந்தாலும் மகிழ்வாக வாழ பழகணும். ஏன்னா எதையும் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அன்றைக்கி ஒருத்தர் மேனேஜர்கிட்ட போய் லீவ் லெட்டர் கொடுத்தாரு. அந்த லீவ் லெட்டரை பிரித்து பார்த்துட்டு அந்த ஆள் பகீன் ஆகி போச்சு அவருக்கு, மேனேஜருக்கு. என்னயா இப்படி கொடுத்துருக்குற? லீவ் லெட்டரில் என்ன காரணம் எழுதியிருக்காரு தெரியுமா? அவர் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவு தேவைப்படுதுன்னு கொடுத்துக்கிறாரு. மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டுது. நீ என்ன இந்திய தூதுவரா? உனக்கு எதுக்கா லீவுன்னு. போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை நடந்தது, சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு 1 நாள் லீவு வேணும்னு கேட்டேன். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுன்னு சொன்னீங்க, இப்போ பெரிய சண்டை நடக்குது, அதனால தான் நான் லீவு கேட்டேன் அப்படின்னு. மேனேஜர் சொன்னார், எனக்கு 2 நாள் லீவு தேவைப்படுது. சார் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கொட்டி கிடக்குது. பரபரப்பாக வரும்போது பேசி பாருங்களேன். அன்றைக்கி ஒரு அம்மா ஆஃபீஸுக்குள்ளே நுழையுது. அவர் மேனேஜர் கேட்குற, ஏம்மா அப்படி லேட்டாக வரேன்னு. சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறேன். அவர் சொன்னார், சபாஷ் உள்ளே போ அப்படின்ட்டார். ஏன்னா அவர் என்னன்னு கூட கவனிக்கல. ஏதோ ஒரு பணிவாக ஒரு பதில் வருது. பணிவாக ஒரு பதில் அது அகேன்ஸ்டாக இருந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு இது நம்மக்கிட்ட அந்த பேச்சில் எழுத்தில் எவ்வளோ அழகு இருக்குது. எல்லா மகிழ்ச்சியும் இதெல்லாம் கொட்டி கிடக்குது நம்ம சுற்றி. நாம தான் மகிழ்ச்சி அடைவதற்கு தயாராக இருக்கணும். எப்பயுமே தேனாம்பாட்டை சிக்னலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய மாணவர் தான் ஒருத்தர், புருஷோத்தமன். அது அடிக்கடி நீங்கள் யூடியூப்ல கூட பார்த்துருவீங்க. அவர் தான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருக்கிறது. ஒரு நாள் அந்த பக்கம் காரில் வரேன், அவர் பார்த்துட்டு ஒரு ஆள் வாக்குவாதம் பண்ணின்னுக்கிறான். அவரும் டென்ஷன் இல்லாமல் பதில் சொல்லிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் இந்த தெருவில் போகலாமான்னு கேட்குறான். போயேண்டா, என்னையாண்டா கேட்குற அப்படின்னாரு. இல்லை, போர்டில் எழுதிக்கிறான், அதனால தான் உனக்கு. இன்னும் எழுதிக்கிறான், நானே படிச்சதில்லை. இந்த தெருவில் வாகனம் போகக்கூடாதுன்னு எழுதிக்கிறான். வாகனம் தான்டா போகக்கூடாது, நீ போயேன். என் பேர் மயில் வாகனம், அதனால தான் கேட்டான்னா. அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் எப்போ நம்மளை டென்ஷன் ஏற்றுவான்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம எப்பயுமே மனசை பக்குவப்படுத்தி வைக்கணும்னா வச்சாதான் ஒரு மகிழ்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். உலகத்திலே மனப்பக்குவம் பெற்ற மனிதர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது, அவர்கள்தான் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, மனப்பக்குவத்தை தரக்கூடிய ஆற்றலும் பெருமையும் நம்முடைய நகைச்சுவை உணர்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் அந்த நகைச்சுவையை நாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராக இருக்கணும். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயரும்னார். உள்ளம் நல்லா இருக்கணுங்க, உள்ளம் நல்லா இருக்கணும். நீங்கள் மனசில் எப்பயுமே, இப்போ செல்ஃபோனில் கூட நிறைய ஸ்டோரேஜ் ஆகுது, ஒர்க் பண்ணலை, எல்லாத்தையும் எடுத்துட்டு மெமரியெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணால் தான் அது மறுபடியும் ஒர்க் ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த மைண்டும் அதே தானே. தேவையில்லாதவற்றெல்லாம் போட்டுவிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நிருபர் போய் ஒருத்தரை கேட்டார், டாக்டர் ஐயா, நீங்கள் BMW கார் வாங்கணுன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னார். 1 வருஷம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சாதான் நான் சேர்த்து வாங்க முடியும்னார். ஒரு சிவில் இன்ஜினியரை போய் கேட்டார், 8 மாதத்தில் நான் வாங்கிடுவேன்னார். அப்புறம் ஒரு
கிரிக்கெட் வீரரை போய் கேட்டார், ஒன் டே மேட்ச் ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன்னார். அப்போ ரத்தன் டாட்டா இருக்கார். ரத்தன் டாட்டாவை போய் கேட்டார் அந்த நிருபர், ஐயா BMW கார் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 5 வருஷம் ஆகும்னார். நீங்கள் 5 நிமிஷத்தில் வாங்குவேன் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அவ்வளோ பெரிய உலக பணக்காரர் நீங்கள் போய் 5 வருஷம் சொல்கிறீங்களே அப்படின்னார். இல்லை, BMW கார் கம்பெனி எவ்வளோ பெருசு, அந்த கம்பெனியே வாங்கணுன்னா எனக்கு 5 வருஷம் ஆகும்னார். அவனு காரை நினச்சான், அவர் கம்பெனி நினச்சார். பார்த்தீங்களா? அதனால்தான் உள்ளம் எப்பொழுதும் உயர்வை நோக்கியே போகணும். சிகரத்தை நோக்கியே நம்ம பயணம் பண்ண போல அடிவாரத்தையே நம்ம நினச்சிருக்கக்கூடாது. அப்போது நம்ம அதை அடையிறமோ அடையலையா சார், அடைந்தே தீர்வோம். அந்த மகிழ்ச்சி நமக்கு வரணும் சார். அந்த எண்ணங்கள் நமக்கு தான் வலிமை சேர்க்குது. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் இந்த உலகத்திற்கு சொன்ன நல்ல செய்தி, எண்ணம் சொல் செயல் 3 ஒரே நேர்கோட்டில் வரணும். எண்ணம் தூய்மையானதும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் நேர்மை உடையதாகவும் தெய்வத்தை அணுகுகிற ஒரு முறையாகவும் அமைந்து விட்டால் அந்த எண்ணம் பிரயத்தனம் தெய்வத்தனம்னா நீ நினைக்கிற முயற்சியை தெய்வம் நிறைவேற்றி வைக்கும். நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும் சார். அதனால தான் அவனன்றி ஓரணு அசையாது அப்படின்ற மணிவாசகர் இந்த மணிமணியான வார்த்தைகள் அதுதான். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் சார். அதனால தான் நான் இப்போ கூட யூடியூப்ல ஒரு இடத்துல பேசினேன், சொல்லிட்டு இவங்களை பேச விட்டுறேன். ஒரு கற்பனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. ஒரு மீனவன் வலை வீசலாம், ஒரு பெரிய மீன் அந்த வலைக்குள்ளே வர முடியாது, அது தப்பிச்சு ஓரமாக போயிடுது, எப்பயுமே தூரமாக இருக்குது. ஆனாலும் அது 10 நாளாக அந்த வலைக்குள்ள ஒரு சின்ன மீன் கிடைக்கவே இல்லை, அகப்படலை. ஆச்சரியத்தோட பெரிய மீன் கேட்டுதான், நானும் பெரிய உருவத்தில் பெரியது என்னை அவனால் பிடிக்க முடியாது, ஆனால் உருவத்தில் சின்ன மீன் ஒன்றை மீனமாக இருக்கிறது ஒன்றை மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆயிரக்கணக்கில் அதை பிடிச்சுடுறானே, நீ எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிற அப்படின்னு கேட்டுதான். அந்த சின்ன மீன் சொல்லிச்சான், அவன் வலை வீசும்போது எப்படி பண்ணுறான், எதிர்பக்கமாக தானே வலையை வீசுகிறான், அவன் வீசுகிற போது நான் வேகமாக ஓடி போய் அவன் பாதத்தில் நின்றுடுவேன். அப்போ அந்த வலையில் நான் அகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மாய வலை நமக்கு வருகிற போது மாய வலையால், பாச வலையால், மோக வலையால், ஆணவ வலையால் நம்ம நோக்கி அந்த வலை வீசப்படுகிற போது பகவானின் பாதத்தில் போய் நின்று விட்டால் எந்த வலையும் நாம் அகப்பட முடியாது. அதனால்தான் ஒரு ஞானி இடத்துல போய் ஒருத்தன் கேட்டான், மன நிம்மதியாக வேணும் சுவாமி, என்ன பண்ணுறதுன்னா, டவர் கிடைக்காத இடத்துக்கு போடான்னார். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியில் ஒரே கேள்விதான். 1000 வசதிகள் அறிவியல் வளர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும் மனிதன் டென்ஷனாக இருக்கிறான், மன அழுத்தத்தோடு இருக்கிறான்னா ஏன்? மாட்டு வண்டியில் பயணம் பண்ண என் பாட்டன் ஆரோக்கியமாக இருந்தான், 1000 வசதிகளை கையில் வச்சுக்கிட்டு நீ அவசப்படுற, ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லையா? வார்த்தைகள் கூட ஏதோ உணர்ச்சி வசப்படுறான் சார். அன்றைக்கி ஒரு டாக்டர் அங்கே நான் உட்காந்துங்கிற ரிசப்ஷனில், அவர்கிட்ட அவர் உள்ளேருந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில் வராரு, ஏதோ ஸ்கேன் எடுக்கிற கருவி ஒன்றும் ஒர்க் பண்ணல போலகுது, 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின கருவி ஒர்க் ஆகலையேன்னு மனவேதனையில் வெளியில் வராரு, டென்ஷனாக வராரு. அந்த நேரம் போய் அடுத்த 10 நாள் பொறுத்து அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவன் போய் அவரை கேட்குறான், தெய்வமே உங்கள்கிட்ட அடுத்த 10 நாள் பொறுத்து தான் வரப்போகிறேன், நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன், நீ எப்படி இருப்ப? அவர் என்ன டென்ஷனில் இருந்தார், அவரே வருத்தத்தில் இருக்கிறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே போய் அதை கேட்கலாமா? எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை எப்படி கேட்கணுன்ற ஒரு முறையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உணர்ச்சி வசப்படுகிற போது உதடுகள் தவறாக பேசிவிடும் இல்லையா? அதான் சிலப்பதிகாரம் காட்டுற உண்மை. கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்று வா என்று பாண்டியன் நான் பெற சொன்னான் என்றால் அது எப்படிப்பட்ட வம்சம்? அவன் சொன்னான்னா என்ன காரணம்? உணர்ச்சி வசப்பட்டால் உண்மையை ஆராய முடியாது. அதனால் உணர்ச்சி வசப்படுகிற போது மனிதன் 2 ஆயுதங்களை கையில் எடுத்தால் ஜெயிக்கலாம் என்பது தான் நம்முடைய ஞானிகள் சொல்லிக் கொடுத்த பாடம். ஒரு ஆயுதம் மௌனம், இன்னொரு ஆயுதம் புன்னகை. இந்த மௌனமும் புன்னகையும் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஜெயித்து கொண்டிருக்கலாம் என்று சார் விஞ்ஞானி சொன்ன கண்டுபிடிப்புகள் காலத்தால் மாறும், என் மெய்ஞானி சொல்லிக் கொடுத்தது ஒருபோதும் மாறவே மாறாது, மாறவே மாறாது. அதனால்தான் நம்முடைய கலாச்சாரத்து மேலே யாராலையும் கை வைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியாது சார். இனி வருங்காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற பேரவையிலே, சீமான்களே சீவாட்டிகளே என்ற பேரவையிலே சகோதர சகோதரிகளேன்னு பேசி அந்த இறையாண்மையை விதையாக்கி வந்தார் அல்லவா சிகாகோ மாநாட்டில்.
அந்த மாநாட்டை பற்றி பேசணுன்னாலும் 1 மணி நேரம் பேசுவேன். அவ்வளோ விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்குது சார். சாதாரணமான விஷயங்கள் இதெல்லாம் போய் அவன் பாட புத்தகத்தில் எழுதலாம். சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு கூட ஒருத்தன் ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். முகலாயர் எதிலிருந்து எது வரைக்கும் ஆண்டார்கள்னு கேட்டுக்கிறான். ஒரு பையன் பதில் எழுதிக்கிறான், 25ஆம் பக்கத்துலேருந்து 50ஆம் பக்கம் வரைக்கும் ஆண்டார்கள். ஏன்னா அது வரைக்கும் அவ்வளோ எழுதி வச்சுக்கிறான் 25 பக்கத்துக்கு. பிள்ளைகள் ரசிங்க, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். வாத்தியா அன்னைக்கு கூட அவர் வகுப்பில் ஒரு ஆசிரியர், நான் பெரிய அதிகாரி ஆனால் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் கட்டுரை எழுதினார். 39 பேர் எழுத ஆரம்பிச்சிட்டா சார், ஒருத்தன் மட்டும் எழுதலை. ஏன்டா எழுதலை? செக்ரட்டரி வரட்டும் சார்ன்ட்டான். அவன் அப்பயே அதிகாரி ஆகிட்டான். அதனால் பிரில்லியண்ட்டான தன்மையும் பாராட்டுவோம். அறியாமை நிறைய இருக்குது, அதை ரொம்ப ரசிப்போம். அதனால் அதெல்லாம் ஒரு வருத்தமாக குற்றங்களாக நம்ம இதயத்தில் சுமக்கிறதை விட அதை ஒரு சுகமான பாதையை பயணித்து கொண்டு போனால் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி இதோ உங்கள் சார்பாக அவர்களை நான் ஒவ்வொருவாக அழைக்கிறேன். நல்ல கருத்து வரும்போது நல்ல கைத்தட்டலும், நல்ல நகைச்சுவை வருகிற போது சிரித்து மகிழ்வதும், அந்த ஒரு சிறப்பை நீங்கள் கொடுக்கத்தான் உள்ளிருந்து சில ஆற்றல்கள் எங்களுக்கே வெளிப்படும் என்பதனாலே உங்களை அந்த வரத்தை மட்டும் உங்களிடத்தில் நான் கேட்டு வேண்டிக் கொண்டு இதோ உங்கள் அனுமதியோடு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் பெண்களே என்ற அணி பெண்மை இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த பெண் அணிக்கு முன்னுரிமை வாய்ப்பு கொடுத்து நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஜெயஸ்ரீ அவர்கள் தன்னுடைய வாதத்தை தொடங்கி வைக்க வருகிறார். ஒரு கைத்தட்டலோடு அவர்களை அழைப்போம்.